நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம டிசம்பர் மாத பலன்கள், பொது பலன்கள் பார்ப்போம். டிசம்பர் மாதத்தில் சூரியன் விருச்சகத்தில் 15 நாளும் தனுசில் ஒரு 15 நாளும் இருப்பார். அதே மாதிரி செவ்வாய் கடகத்தில் நீச்ச நிலையில் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி புதன் விருச்சகத்தில் வக்கரமாக 30 நாள் அங்கே தான் இருப்பார். வக்கரமாவார், திரும்ப நிவர்த்தி ஆவார். அந்த மாதிரி இதில் தான் விருச்சகத்தில் புதன் பகவான் இருப்பார். அதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். சுக்கிரன் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்துக்கு போவார். 28-30 நாள் அங்கே தான் இருப்பார் சுக்கிரன். அதுக்கப்புறம் குரு பகவான் ரிஷபத்தில் 22 டிகிரியில் இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் கும்பத்தில் 18 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பகவான் மீனத்தில் 9 டிகிரிலையும், கேது பகவான் கன்னியில் 9 டிகிரிலையும் இருக்கிறாங்க. இதுதான் சஞ்சார நிலை. அதாவது இந்த மாதம் கிரக அமைப்புகள் இதுதான். இது இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான். இது 20-25% தான் உண்மையாக இருக்கும். அதாவது உண்மையாக இருக்குன்னா மீதி 70-85% ஜனனகால ஜாதகம் அடிப்படையில் கரெக்டாக பொருந்தி வரும். இப்போ ஜனன ஜாதகத்தில் ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்ற அமைப்பு இதுலேயும் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கும்போதும் ரெண்டும் நல்லா இருக்கணுன்ற வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். இப்போ ராசி இப்போ கோச்சாரத்தில் அமைப்பு சரியில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் தான் இதுலேயும் சரியில்லை அதுலேயும் சரியில்லைன்ற போது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஜனனகால ஜாதகம் தான் 80% முதல் 90% ஜனன ஜாதகம் தான் பேசும். இப்போ நம்மக்கிட்ட உண்மைத்தன்மைகள் இருக்கிறதுனால எல்லாருமே நம்மக்கிட்ட வரீங்க. நான் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மட்டும்தான் பலன் சொல்கிறதுக்கு என்னால் முடியுது. அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. கடந்த காலத்தில், அதாவது நம்மக்கிட்ட வந்தோம்னா கடந்த காலத்தை பற்றி கரெக்டாக சொல்லிவிட்டு இப்போ நிகழ்காலம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் சொல்லிவிட்டு நாளைய நிகழ்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு துல்லியமாக சொல்லிடுவோம். சரியா? இது நீங்கள் ஜனனகால அடிப்படையில் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ மிதுன ராசி புதனோட ராசி. மிதுனம் அதாவது புதன்னா புத்திக்காரகன், வித்யாக்காரகன் அப்படின்னு சொல்லுவான். அவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். இதனால் ஜாதகருடைய, அதாவது மிதுன ராசிக்காரங்க அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, அதாவது யாருக்கிட்டேயும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபங்கள் ஜாஸ்தியாக வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரன்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இளைய சகோதரனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வரும் தான். ஏன்னா 2 வருஷமாகவே கொஞ்சம் பிரச்சனைகளை தான் இருப்பீங்க. ஏன்னா 2 வருஷமாகவே சனி பகவான் இந்த 3ஆம் பாவத்தை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் இளைய சகோதரன்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போகிறது உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகளால், தாயினால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கவனம் செலுத்துறது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். 6ஆம் பாவகத்தில் புதன் சூரியன் இருக்கிறதுனால குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலைகளில் சிறு தொந்தரவு இருந்தாலும் அது விலகக்கூடிய, ஏற்கனவே இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இந்த காலத்தில் விலகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது.
அதே மாதிரி நண்பர்களை கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் மனக்கசப்பு வரும், அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால திடீர் பணவரவு தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. இப்போ திருமணத்திற்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப நாளாக அமையலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு வரன் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, பாதியில் நிற்கிது ரொம்ப நாளாக அப்படின்ற காசு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காசு கண்டிப்பாக வரும். திடீர் பணவரவு, எதிர்பாராத திடீர் பணவரவு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாமல் இருக்கிறதுனால தந்தை மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தைக்கிட்ட விட்டு கொடுத்துட்டு போங்க. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அது வந்து இன்னொரு 5-6 மாதங்கள் கழித்து தான் அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ராகு வந்து குரு மாதிரி தான் செயல்படுவார். ஏன்னா வந்து சனி செவ்வாய் தொடர்பு வாங்காத வரைக்கும் அந்த ராகு வந்து நல்லவர் தான், இயல்பா, அதாவது குரு மாதிரி தான் செயல்படுவார், நல்லவர்னா. அதனால் தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே போகக்கூடிய தன்மைகள் உண்டு. தொழில் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவானோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் கொஞ்சம், தொழில் நல்லா தான் போனாலும் லாபங்கள் வந்து கொஞ்சம், அதாவது 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 70-80 ரூபா தான் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 12ஆம் பாகத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால 12ஆம் தான் வெளிநாட்டு தொடர்பு. இப்போ ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதாவது ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறது, ஓடிக்கொண்டே நடக்கிற தொழில்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும்னு பெரியவங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நன்றி, வணக்கம்.